ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க ரம்ஜான் நோன்புக்காக நிறைய புதுவிதமான அதே மாதிரி வித்தியாசமான டிஷ்ஷஸ் நிறைய பார்த்துட்ருக்கோங்க. அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து சபுதானா ஹல்வாங்க. அதுக்கு எப்படி செய்கிறது, என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாங்க. நான் ஒரு கப் அளவுக்கு இந்த நைலான் ஜவ்வரிசி இருக்கு இல்லைங்களா, பெருசு பெருசாக இருக்கும் பாருங்கள், அந்த ஜவ்வரிசி எடுத்துருக்கோங்க. இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்க போகிறோங்க. இதை வந்து நல்ல பவுடராக பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஜலிச்சுட்டு, ரொம்ப பவுடராக இருக்கணும்னு இல்லைங்க, ஓரளவுக்கு குறுனையாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, நல்லா ஜலிச்சு எடுத்துருங்க. இந்த ஜலிச்சது வந்து ஒரு கப் நான் எடுத்துருக்கேங்க. அப்புறம் இதுக்கு வந்து மற்ற தேவையான பொருள்லாம் என்ன வேணும்னு பார்க்கலாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதை ஃபஸ்ட்டு ஜலிச்சு எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறோங்க. இது கூட வந்து நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்க போகிறோங்க. 1 கப் ஜவ்வரிசி பவுடருக்கு 2 கப் வந்து தண்ணிங்க. அதை ஊற்றி ஃபஸ்ட்டு கலந்து வச்சுடுவோங்க. இது யூஸ்வலாக எப்படி செய்வாங்கன்னா, இந்த ஜவ்வரிசி வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சுங்க, அப்புறம் மாவாக ஆட்டி அதில் அப்புறம் வந்து ஹல்வா செய்வாங்க. ஆனால் அதோட இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சட்டுன்னு ஒரு 20 நிமிஷத்துலேயே நம்ம வந்து இந்த ஹோல் ப்ராசஸும் ஹல்வா ப்ராசஸே செஞ்சிடலாங்க. இது மாதிரி தண்ணி ஊற்றினோன்னு பாருங்கள், இது மாதிரி திக்காகிடுங்க. அது திக்காகி இந்த கன்சிஸ்டன்சியில் ஆகிடும். இது வந்து அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம பீட்ரூட்டோட ஜூஸ் எடுத்துக்க போகிறோங்க. நான் ஒரு சின்ன பீட்ரூட்டு இந்த அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கப், எல்லாமே ஒரே கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துங்க. இதை வந்து அரைச்சிக்கிறேங்க. இதையும் வந்து அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கோங்க. 1 கப் நம்ம பவுடர் சபுதானா எடுத்ததுக்கு 2 கப் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கோங்க. இது கரெக்டான தித்திப்பாக இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் தித்திப்பு வேணும்னா நீங்கள் வந்து 2.5 கப் கூட எடுத்துக்கலாங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துங்க. இது பாகு பதம்லாம் எதுவும் கிடையாதுங்க. சர்க்கரை நல்லா கலந்துட்டு அதில் ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வரும் இல்லைங்களா, ஒரு பிசுப்புத்தன்மை அந்த பாகில் வந்த உடனே நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க இந்த கலவையை வந்து அதில் சேர்த்துக்கிறோம். இந்த சபுதானா பவுடர் மிக்சர் தண்ணி ஊற்றி கலந்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துருங்க. அப்போ இது வந்து நல்லா கலந்திங்கனாவே ஈஸியாக கலந்துருங்க. இது ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. இப்போ இந்தளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமாங்க, ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பீட்ரூட் ஜூஸை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு இங்கே பாருங்கள், திக்காகிடுச்சு. திக்கானதுக்கப்புறமா நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பீட்ரூட் ஜூஸு, அது வந்து இந்த ஹல்வாவில் வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோங்க. இந்த பச்சையாக வந்து இந்த பீட்ரூட் சேர்த்து செய்கிறனால இந்த பீட்ரூட்டோட ராஸ்மெல் வந்து வருமோன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக வராது. நம்ம ஃபைனலாக நெய்யெல்லாம் விட்டு ஏலக்காய் பவுடர்லாம் போட்டு செய்கிறப்பங்க கடைசியாக வந்து இது நீங்கள் எதில் செஞ்சிங்கன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு வந்து இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி கலரும் வந்து அவ்வளோ நல்ல ரிச் கலராக இருக்குங்க. நேச்சுரலாக நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்த்தாமல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் எப்போவுமே கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் வந்து பொடி பண்ணி வச்சுருப்பேங்க, அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. இது மாதிரி 1 2 முந்திரி வந்து உடச்சி ஒரு 10 முந்திரி அளவுக்கு இப்போவே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நெய்யில் வறுத்து போடணுன்னு இல்லைங்க, இது மாதிரியே போட்டு செய்கிறப்ப கடைசியாக வந்து இந்த ஹல்வா நமக்கு வெந்து வர்றதுக்கும் இந்த முந்திரி வந்து அதோட நல்லா சூப்பராக வெந்துருங்க. இது மாதிரி வந்து பச்சையாக போட்டு முந்திரி செஞ்சு இந்த ஹல்வாவில் போடுறப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம அந்த அல்வா எடுத்து சாப்பிட்றப்ப இந்த அல்வா வந்து நம்ம வாயில் இந்த முந்திரி வந்து வாயில் தென்படுறப்ப அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் விட்டு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் தான் தேவைப்படுங்க. நெய் நல்லா விட்டு கலந்து இந்த கடாயில் ஒட்டாமல் வரணுங்க. அந்த மாதிரி வர ஸ்டேஜ் வந்தோடனே இதை வந்து இது மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து நம்ம கொட்டி செட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரேவை வந்து நான் கொஞ்சம் நெய் தடவி செட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இப்போ பாருங்கள், கடாயில் வந்து ஓரத்தில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வருதுங்க. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கடைசியாக காட்டுறேன் பாருங்கள். கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே உருண்டு கலர் மாதிரி எப்படி திரண்டு வந்திருக்கு பார்த்திங்களா, இது வந்து நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜுங்க. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து கடாயிலேருந்து எடுத்து ஆற வச்சுக்கலாங்க.
இன்னும் கூட உங்களுக்கு வந்து அந்த இழுத்தா எலாஸ்டிக் மாதிரி எலாஸ்டிசிட்டியாக அந்த ஜவ் மாதிரி வருதுன்னா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வச்சு நீங்கள் செய்யலாங்க. இதில் அடி பிடிக்குமோ இல்லை வந்து பதம் மாறிடுமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த ஹல்வாவை பொறுத்த வரைக்கும் இந்த சபுதானா ஹல்வா வந்து ஈஸியாக பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி அவ்வளோ எந்த ஃபால்ட்டுமே வராதுங்க. மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா மூணும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வந்து மேலே தூவிக்கிறேங்க. பாருங்கள் நம்ம ஹல்வா எவ்வளோ நேச்சுரல் கலர்லேயே ஃபுட் கலர்லேயே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வெறும் பீட்ரூட்டோட நேச்சுரல் கலர் தான் சேர்த்துருக்கோங்க. ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் பார்க்குறதுக்கு. மேலே நல்லா வந்து தூவிட்டு ஆறினோன்னே பீஸ் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. நல்லா ஆறட்டுங்க. இது மாதிரி மேலே வந்து இந்த நட்ஸ் எல்லாம் அந்த ஹல்வாவோட பாண்டாக்குற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அந்த சூடாக இருக்கிறப்பயே இதெல்லாம் வந்து அது கூட ஒட்டிடுங்க. இப்போ நல்லா ஆறட்டுங்க. ஆறினோன்னே இங்கே பாருங்கள் இது மாதிரி வந்து பீஸ் போட்டு எடுத்து வச்சுட்டேங்க. இந்த சபுதானா ஹல்வா வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.